பைசா பிடிச்சிட்டீங்களா ஆட்டோமேட்டிங்களா? அவுட்கோயிங் கால் பண்ணணுமா? ஆமாம். அவுட்கோயிங் கால் பண்ணல ஏன் சார் பைசா பிடிப்பாங்க? இல்லை அவுட் கோயிங் இப்போ ஒரு நாள் இல்லை, ஒரு வாரத்துக்கு அவுட் கோயிங் இப்போ செய்கிறேன்னு வச்சுங்களேன். ஆனால் சிம்மு வந்து மொபைலில் தான் இருக்குது, இன்கமிங் வருது, அதெல்லாம் அவுட் கோயிங் பண்ணாத வச்சுருக்காங்க தான், ஒரு வாரம் பண்ணல. ஓகே சார். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 ரூபா பிடிச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்காக 3 ரூபா பிடிச்சிட்டாங்களா? ஆமாம். அது செஞ்சுக்கலாம்ண்ணா. லாஸ்ட் வீக் அது. இப்போ இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் அது மாதிரி தான் செய்கிறீங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் கேட்கல. ஒரு 2-3 வாட்டி பார்த்து அப்புறம் இன்னொரு கஸ்டமரை கேட்டு அவரும் இதே கம்ப்ளைண்ட் தான் பண்ணார். அதை அதை தான் கேட்குறேன். ஆனால் 3 ரூபா பிடிக்கிறீங்க. அது வந்து ஒரு வாரம் அவுட் கோயிங் எதுவுமே பண்ணலனாலே, அதாவது சிம்மு வந்து மொபைலில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் சார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காலே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு காசு பிடிக்க மாட்டாங்க. அதுக்காக பிடிக்கல. உங்கள் அக்கௌண்ட்டில் டிக்கோல் பேக்கர் ஆக்டிவேட்டாக இருக்குது. அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க சார். உங்களுக்கு என்னது என்ன கோலிவுட் சார். அந்த கோலிவுட் சம்மந்தப்பட்ட எஸ்எம்எஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக வந்து உங்களுக்கு 3 ரூபா பிடிக்கிறாங்க சார் உங்களுக்கு. சரி, அது டீஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? டீஆக்டிவேட் பண்ணணுங்களா உங்களுக்கு? ஆமாம், டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. அது எதுக்கு? ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அதுக்காக கால் பண்ணாத வச்சுருந்தேன் நான். அப்புறம் போட்டு பார்த்தா காசே இல்லை அதில். 37 கன்ஃபார்மாக சொல்ல போனால் 37 ரூபா இருந்தது. ஒரு மாதம் கழித்து பார்த்தா அதில் பைசாவே இல்லை. அது வந்து உங்கள் சிம்மை மட்டும்தான் அதுமாரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர் எவ்வளோ பண்ணுறாங்க, யாருமே வந்து அவுட் கோயிங் பண்ணால் தான் பைசா போகுது தவிர பண்ணலன்னா பாட்டு இருக்கிற காசு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வாரம் இது பண்ணலன்னா 3 ரூபா பிடிச்சிடுறீங்க. அது உங்களுக்கு இந்த டேக் ஆக்டிவேட் தான் ஒரு 3 ரூபா பிடிச்சிருக்காங்க. டேக் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா பிடிக்க மாட்டாங்க. சரிங்களா? சரி, கேன்சல் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எதுக்காக காசு பிடிக்க மாட்டாங்க. சரிங்களா சார்? சரி, இப்போ நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுறீங்களா? மெசேஜ் வரணும். ஏன்னா அப்போ தான் நான் வந்து இது பண்ணி டாப்அப் பண்ணி இல்லை டாப்அப் பண்ணி அப்போ தான் நான் யூஸ் பண்ண முடியும். இதுமாரி நீங்கள் பிடிப்பீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பேசுறியா? நீ கேட்கறது ஏதாவது ரிலையன்ஸ் கிட்ட போய் கண்டிப்பாக கேளு. அதனால ஏறணும்ல, ஏன் ஏறல என்ன எனக்கு 6 கண்டு போயிருக்கீங்க. இது பண்ணி ஏதோ ஒன்று காரணம் சொல்லி ஆகணும். ரொம்ப க்ளோஸப்படுக்காது வாங்கி பண்ணலாம். படம் இங்கே தெளிவாக இருக்காது. இரு, நீ போ. இது வீட்டெல்லாம் அடைக்கலாம் சார். இவ்வளோ பெரிய வீட்டுக்கு இது வாய்ப்பு கிட்ட போனால் காட்ட மாட்டேன். நான் ஹலோ, அப்புறம் பேச கூட எடுத்து பேச எடுத்து நல்லா நேச்சுரலாக இருக்குது.